நான் இப்போ அஸ்வின் கார்ஸ் வந்திருக்கேன். அஸ்வின் கார்ஸில் ஓரியண்டல் டவருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 2வது ஷோரூம். அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஷோரூமுடைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவில் இன்னோவா கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக் தேவையான பெஸ்ட்டு கார் ஒன்று நிற்குதுங்க. அடுத்து வந்து டியூவி 300 மகேந்திரா ஒன்று நிற்குதுங்க. இது என்னது P8 வேரியண்ட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய கார்களில் பெஸ்ட்டு காருன்னு சொல்லக்கூடிய கிளான்ஸாக ஒன்று நிற்குதுங்க. எர்டிகா 2016 மாடல் எர்டிகா ஒன்று நிற்குதுங்க. அடுத்து உங்களுக்கு டீசலில் கிரிட்டா ஒரு ஒயிட் கலர் ஒரு கிரிட்டா இருக்குது. அடுத்து காப்பர் சன்லைட் கலரில் ஒரு கிரிட்டா ஒன்று இருக்குங்க. ஸோ இந்த 6 காருடைய டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேகமாகவும் குயிக்காகவும் நம்ம வீடியோவை பார்க்கலாம் வாங்க. வணக்கம், நான் உங்கள் வெற்றி ஸ்டூடெண்ட். நீங்கள் எல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கீங்க, நம்புறேன் சூப்பராக இருக்கணும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என்னுடைய வீடியோவுக்கு ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுவீங்க நம்புகிறேன். உங்களுடைய ஒவ்வொரு லைக்குக்காக தான் தமிழ்நாடு ஃபுல்லாக பயணிச்சுக்கிட்டு இருக்கேன். உங்கள் மிகப்பெரிய ஆசையெல்லாம் என்னங்க, நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய லைக்கு தாங்க எனக்கு வந்து ஊக்கத்தையும் ஆர்வத்தையும் தரும். ஸோ இங்கே உள்ள கார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் வந்து குறைவாக கட்டினாலே போதுமானதான். ப்ரைஸ் டீட்டெயில்ஸுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம், காருடைய குவாலிட்டியும் செக் பண்ணி பார்க்கலாம் வாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டுக்காக பார்க்க போகிறது மகேந்திரா ஒன்று டியூவி 300ங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட்டு 4 சிலிண்டர் வண்டியாங்க. ஸ்மார்ட் ஹைப்ரிட்டுங்க அப்படின்னா டியூவி 300ங்க. P8 ப்ளஸ்ஸுங்க. 2018 லாஸ்ட்டு 19 ரிஜிஸ்ட்ரேஷனுங்க. டீசல் வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 73,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. 4 சிலிண்டர் வண்டி எம்ஹாவாக்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 1,50,000 ரூபா இருந்தாலும் இந்த வண்டியை சொந்தம் கொண்டாடலாங்க. இந்த காருக்கு விலை எவ்வளோ கோட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 9,70,000 விலை கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். இதனால் காருடைய குவாலிட்டியை பார்க்கலாம் வாங்க. ஸோ அவுட்லுக் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குங்க. வண்டியுடைய நம்பர் ப்ரைவசிக்காக மறைச்சிருக்கு, நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. நீங்கள் 51 மேக்ஸிமம் தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் எப்போவுமே உங்களுக்கு சொல்ல மாதிரி லோக்கல் நம்பர் கிடைக்கும். உங்களுக்கு டயர் பேண்ட் ஆவரேஜாக இருக்குங்க. டயர் பேண்ட் புது டயர் பேண்ட் கண்டிஷன் தான். சைடு வியூலாம் பாருங்கள், ரெயில் ரூட் பாருங்கள். காருடைய குவாலிட்டி வேகமாகவே பார்த்துருவோம். டியூவி 300 ஒரு பொலேரோவுக்கு மாற்றா, ஒரு ஸ்கார்பியோவுக்கு மாற்றா, எனக்கு ஒரு கார் தனித்துவம் வேணும்னா அடிச்சு தூக்குன வண்டி தாங்க இந்த டியூவி 300. 6 ஸ்பீட் மேனுவல் கியர் வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியரு. இங்கே பாருங்கள் பவர் விண்டோவுக்கான பட்டன்ஸ்லாம். டேஷ்போர்டே ஒரு குவாலிட்டி நல்லா இருக்குல்ல. ஸ்டேரிங் குவாலிட்டி எங்க வெளியிலேருந்து பார்க்கல ஒரு மாதிரியாக தான். உள்ளே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேசியஸான இடமா இருக்குது. பொலேரோ பெஸ்ட்டு ஆப்ஷனு மகேந்திராவிலே போட்டிருக்காங்க பாருங்கள். வேறு எந்த கம்பெனி போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி உங்களுக்கு வாய்ஸ் காலிங்லேருந்து எல்லாமே நல்லா இருக்குது. ஆஹா, என்ன கேட்டால் நான் இனி வந்து சொல்லுவேங்க டியூவி 300 எடுங்கன்னு. நல்ல சீட்டுடைய லென்த்து பாருங்கள், அதுதான் முக்கியம். ரொம்ப ஷார்ட்டாக இல்லை, இவ்வளவுக்கு தான் இருக்கும் சில சீட்ஸ் தான். நல்ல லென்த் இருக்குது. பேக்லேயும் பாருங்கள் 2 பேருக்கு தாராளமாக நல்ல லென்த்தில் உட்காந்துக்கலாம். கார் தாங்க வெளியிலேருந்து பார்க்கல சின்னதாக இருக்குது. ஒரு ரீடிங் லேம்பு சென்டரில் நல்லா இருக்குங்க. ஸோ அவுட்லுக் பாருங்கள். ஓகேங்க. டியூவி 300 2018க்கு 19 ரிஜிஸ்ட்ரேஷனு. சிங்கிள் ஓனர் 73,000 கிலோமீட்டர் ஓடுனா. இல்லை முக்கியமாக சொன்னாங்க பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஹைப்ரிட் இன்ஜினாங்க. 1,50,000 ரூபா இருந்தால் போதும், ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். விலை பார்த்தீங்கன்னா 9,70,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான், எதுவுமே சொல்கிற விலை கிடையாது. நேரில் உட்காந்து அனுசரித்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்க்க போகிறது வந்து டொயோட்டா கிளான்ஸாவில் பெட்ரோல் வெஹிக்கிள் நம்ம பார்க்குறோங்க. 2023 சிங்கிள் ஓனருங்க. இதில் 6 ஏர் பேக் இருக்கும். ஏர் பேக்லாம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பெட்ரோல் வேணும். 19,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒயிட் கலர். இந்த வண்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,00,000 ரூபா இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த வண்டியை சொந்தம் கொண்டாடலாம். பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் போட்டுக்கலாங்க. வண்டியுடைய டோட்டல் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 9,70,000 கேட்குறாங்க. இந்த 9,70,000 காருடைய குவாலிட்டியை நம்மளே நேரடியாக செக் பண்ணி பார்க்கலாம். எப்போவுமே வண்டியுடைய ப்ரைஸுங்கிற நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ரைஸை நீங்கள் பார்க்க வேணாம், குவாலிட்டியை பார்க்கலாம் வாங்க. வண்டியுடைய குவாலிட்டி அற்புதமாக இருக்குங்க. TN 50ங்க வண்டியுடைய நம்பர் காட்டுறது கொஞ்சம் அசௌகரியமான சூழ்நிலையில் தான் இருக்கேன், தவறாக எடுத்துக்கிறாதீங்க. இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அலாய் வீல், டயர் பேண்டும் குவாலிட்டியாக இருக்குங்க. 6 ஏர் பேக் வருதுங்க. இது என்ன வேரியண்ட்டுன்னு பார்த்துருவோமா? G வேரியண்ட்டுன்னு நினைக்கிறேன். ஆமாம், G வேரியண்ட்டு தான். ஸோ டென்ட் கிராச்சஸ் எதுவும் கிடையாதுங்க. ரெக்யூ சென்சார்ஸ் இருக்குது. ரிமோட் கண்ட்ரோல்ஸ், கீலெஸ் என்ட்ரி தான் வெஹிக்கிள். இவருங்க வாசனை அவ்வளோ சூப்பராக இருக்குது. கீலெஸ் என்ட்ரி, உங்களுக்கு ஒரு கலர் டிஸ்பிளே, டேஷ்போர்டுடைய குவாலிட்டி நீங்களே பாருங்கள். செட் இல்லாமல் காட்டுறேன். எத்தனை ஏர் பேக்கு? 6 ஏர் பேக்கு. டேஷ்போர்ட், பி பில்லர், சி பில்லர்,
சீட்டு இதுலையும் ஏர் பேக் வந்துடுது. அப்படியே பேக்கு போகும். டோருடைய குவாலிட்டி உங்களுக்கு ரியர் ஏசி விட்டு சீட் நல்லா இருக்குங்க. பேக் சீட்டு ஓகே. சீட்டும் ஃபோல்டிங் சீட்டு தான். ஓகேங்க. டோட்டல் அவுட்லுக்கு காருடைய இதெல்லாம் வந்து 2023ங்க. இதை போய் நம்ம குறை சொல்ல முடியாது. எல்லாமே நிறைய பேர் ஏன் விற்கிறாங்க நம்மளுக்கு செகண்ட்ஸ் மார்க்கெட்டில் ஏதோ கம்மியாக கிடைக்குதா அதுதான் பார்க்கணும். ஸோ ஓகேங்களா, கம்மியாக கிடைக்குது நம்மளுக்கு எவ்வளோக்கு அதில் எந்தளவுக்கு அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர ரொம்பவும் போட்டுக்கிட்டு ஏன் விற்கிறான்னு கேள்வி கேட்கக்கூடாது. ஸோ 1-2 பேர் கேட்குறவங்க கண்டிப்பாக சொல்கிறேன். பட் என்னுடைய உண்மையான சப்ஸ்கிரைபர் கஸ்டமர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப போராட்டத்தெல்லாம் எனக்கு வந்து உண்மைக்குமே மரியாதையும் புகழையும் சம்பாரித்து கொடுத்தது நீங்கள் தான். நீங்கள் சரியான ரெஸ்பான்ஸ் நீங்கள் பண்ணலை அப்படின்னா எனக்கு அந்த இடத்துல ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. கண்டிப்பாக அதுக்கெல்லாம் உண்மைக்குமே நான் வந்து மனதார நான் கடமைப்பட்டிருக்கேன். நீங்கள் என்ன நம்புறீங்க, நான் உங்களுக்காக நல்ல கார்களை தேடி பயணிச்சு தான் இருக்கோம். ஸோ கார்களை தேடிக்கிட்டே இருக்கிறோம். கூடிய விரைவில் இன்றைக்கி 3 வருஷங்களை கடந்துருச்சு நம்ம யூடியூப் சேனலில் நம்ம பயணப்பட்டு போட்டுக்கிட்டு இருக்க வீடியோக்கள்லாம் பார்த்து நிறைய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. கூடிய விரைவில் நல்ல கார்களை செலக்ட் பண்ணி நமக்காகவே ஒதுக்கி கொடுக்கறதுக்கான பல வேலைகளும் பண்ணுறேன். பார்ப்போம். யாருக்கும் பாதகம் இல்லாமல் யாருக்கும் சாதகம் இல்லாமல் நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க முயற்சி பண்ணுவோம். பெட்ரோல் 19,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. 9,70,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து எல்லாருக்கும் பிடிச்ச கார் மாருதி சுசுக்கியில் எர்டிகா ZXi ப்ளஸ்ஸுங்க. ZXi ப்ளஸில் ZTI ப்ளஸ் டீசல் வேரியண்ட்டில் டாப் எண்டு மாடல், டாப் எண்டுக்கும் ப்ளஸ்ஸுங்க. ஸோ 2016 சிங்கிள் ஓனருங்க. 52,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கும் விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 9,70,75,000 விலை கோர் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். பட் ஆனால் காருடைய குவாலிட்டியை நீங்களே பாருங்கள். TN 60 வண்டி நம்பர் காட்ட முடியலைங்கிறது வருத்தம் தான். சொல்லிட்டேன், மறுபடியும் போட்டு வேணாம். ஸோ ரொம்ப தெளிவாக இருக்குங்க. டயர் பேண்ட் ஒரு 70% இருக்குங்க. ரிக்யூஸ் சென்சார்ஸு, கீழே சென்ட்ரி உங்களுக்கு ZXi ப்ளஸ்ஸுங்கிறது கீழே சென்ட்ரி வந்துடும். புஷ் ஸ்டார்ட்டடு, டபுள் ஏர் பேக் வந்துடும். அப்படியே நீங்கள் வந்து டேஷ்போர்டுடைய குவாலிட்டி உண்மையான குவாலிட்டியை நான் அப்படியே ஸ்லோவாக காட்டுறேன், நீங்களே ஸ்லோ பண்ணி பாருங்கள். சீட்டுடைய குவாலிட்டி எப்படின்னு பாருங்கள். சைடு போயிடுவோம், அப்படியே பேக் வியூ போகிறோம். பேக் சீட்டு பாருங்கள். ஸோ பேக்கில் வைஃபரு, ஸ்பாய்லரு, ஸ்மார்ட் ஹைப்ரிட்டுங்க. அது ZXi ப்ளஸில் ஸ்மார்ட் ஹைப்ரிட் அப்படிங்கிற பேட்ஜிங் இருக்குது இதில். ஸோ ஓவராலாக அவுட்லுக்கு எர்டிகா கண்டிப்பாக எனக்கும் மன வருத்தங்களாக தான் இருக்குது. இதை வந்து நல்ல ஓப்பனப்பாக ஒரு நல்ல வெளிச்சத்தில் வச்சு எடுத்து போடணும் அப்படின்னு நல்ல குவாலிட்டியான கார்களை நிறைய பேர் தேடுவீங்க. சில விஷயங்களில் வந்து பாடி லைனிங் எல்லாமே தெளிவாக இருக்கும்போது அதை நம்மளுக்கு நல்லா காட்டுறதுக்கு ஆசைப்படுவோம். ஸோ அந்த வகையில் மிஸ் ஆகுது. பட் இருந்தாலும் இங்கே ஒரு கார் இருக்குது அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியான கார் இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்ததே எனக்கு சந்தோஷம் தான். சரிங்க. 2016 சிங்கிள் ஓனா 52,000 கிலோமீட்டர் ஓனா 9,70,75,000 கேட்குறாங்க. நெகோசியபிள் ரேட்டு தான். இதுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,50,000 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹுண்டாயில் கிரிட்டாவில் இது E+ டீசல் வேரியன்ட் 2019ங்க. ஹுண்டாய் கிரிட்டா சிங்கிள் ஓனர் 1.4ங்க டீசல் வேரியண்ட்டு E+ 75,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு விலை எவ்வளோ கோர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 10,70,75,000 விலை கோர் பண்ணுறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருந்துச்சுன்னா, இன்னமும் நல்ல பேப்பர்ஸ்லாம் கரெக்டாக இருந்துச்சு. ஏன்னா 2019 ஒரு 80-85% வரைக்கும் பண்ணலாம். இருந்தாலும் இதோடைய குவாலிட்டியை நம்ம வாங்க பார்க்கலாம். இதுவும் வண்டி நம்பர் TN 68ங்க. வண்டி நம்பர் நல்லா இருக்கு. வண்டி நம்பர் காட்டலை அப்படிங்கிற வருத்தப்படக்கூடாது. ஹுண்டாய் கிரிட்டா E+. நீங்கள் இந்த சைடில் பார்க்குறதாங்க பாடி லைன்லாம் உங்களுக்கு E+ இருந்தாலும் உங்களுக்கு அலாய் வீல் வந்துடுதுங்க. இதில் எனக்கு இந்த அலாய் வீலு, டயர் பேண்ட் புது டயர் பேண்ட்டு, பேக்கில் வந்து பேக்லேயும் ஒரு 80% சொல்லலாங்க. உங்களுக்கு கார் நல்லா தெளிவாக இருக்குங்க. என்ன E+ன்னா உங்களுக்கு
ஓ, இ ப்ளஸில் வந்து உங்களுக்கு ஏர் பேக் இதெல்லாம் வந்துடுதுங்க. கலர் டிஸ்பிளே பாருங்க. இங்கே வாய்ஸ் காலிங் இதுதான் இந்த இதில் மிஸ் ஆயிடுச்சு. அதுக்கு தான் ஆண்ட்ராய்ட் செட் வந்துருச்சே. இந்த மைக் இங்கே இருக்கு பாருங்க. அப்புறம் 72,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அப்புறம் உங்களுக்கு பவர் விண்டோ, சென்ட்ரல் லாக்கு இது எல்லாமே வந்துடுது. டபுள் ஏர் பேக் வந்துடுதுங்க. இங்கே ஒரு ஏர் பேக். ஸோ இந்த அட்வான்டேஜ் இதில் இருக்குது. 6 ஸ்பீடு மேனுவல் கியர். சீட் கவருடைய கிளாத்திங் அடேங்கப்பா, உண்மையாகவே இது ஒரு நல்ல ஒரு ப்ரீமியமாக பார்க்க முடியுதுங்க. இது என்ன பேட்சிங்? இந்த சீட் கவருடைய பேட்சிங்காங்க, என்ன பேட்சிங்னு பார்ப்போம். சென்ட்ரு ஏசி விண்டு. ஆனால் உண்மைக்குமே சீட் கவருடைய குவாலிட்டி தரமாக இருக்குங்க, குறையே சொல்ல முடியாது. நல்ல லெதர்டு. ஒரு சின்ன நெகம் பட்டாலும் அந்த நெகம்லாம் பட்டாலும் அவ்வளோ சீக்கிரம் போகலைங்க. ஓகே, நல்லாயிருக்கு. அதுக்காண்டி நகத்தை வச்சு சொல்கிறேன், ரொம்பவும் டெஸ்ட் பண்ணக்கூடாது. நெகம் பட்டுறதுனால எவ்வளோக்கு தேய்மானம் ஆகுதோ அந்தளவுக்கு தான் நம்ம உட்காந்து எந்திரிக்கல தேய்மானம் ஆகுங்கிறதுக்காண்டி காட்டுறது. அதுக்காண்டி நெகத்தை வச்சுக்கிட்டு நோண்டுறதுனால தான் நோண்டி வராமல் இருந்தது தான் குவாலிட்டி தான் இல்லை. அந்தளவுக்கு அது குவாலிட்டியாக இருக்குன்னு காட்டுறேன், அவ்வளோதான். சார்பின் ஆண்டனா, ரயில் ரூப்பு கஷ்டமாக இருக்குங்க. என்னுடைய பார்வையை மாற்றி விட்டது இந்த வண்டி. உள்ள இன்டீரியர்லாம் பார்த்தோன்னே இ ப்ளஸ் 2019 எதிர்பார்த்தோமா, சூப்பராக இருக்குது. 1.4 டீசல் வேரியண்ட்டு, 10,70,000 நெகோசியபிள் ரேட் தான். ஃபைனான்ஸ் வசதி ஈஸியாக பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில். அடுத்து வந்து ஒரு காப்பர் சன்லைட் கலருங்க. காப்பர் சன்லைட் கலர்லையும் இதுவும் நல்லா அலை வீலோட கரெக்டாக. இதுவும் 2019ங்க, டீசல் வேரியண்ட், 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எஸ் டைப்பு, சிங்கிள் ஓனருங்க. இதுக்கு விலை 11 லட்ச ரூபா கோட் பண்ணுறாங்க. நெகோசியபிள் ரேட் தான். ஆனால் காருடைய குவாலிட்டியை நம்ம பார்க்கணும். எனக்கு ப்ரைஸை பார்த்துட்டு காருடைய குவாலிட்டியை வந்து அப்புறம் போய் பார்த்தா ஓகே, இதுக்கு ஓகே தான் அப்படின்னு தோணுது. ஓகேனாலும் இவங்க வந்து இப்போ நம்ம சொல்கிற ரேட்டாங்க நீங்கள் வந்து வாங்க போகிறீங்க, இல்லை சொல்கிற ரேட்டு தான் ஒன்றும் கொடுக்க போகிறாங்களா, இல்லை அப்படிப்பட்ட ஆட்கள் யாரும் இங்கே இருக்கும்? சொன்ன ரேட்டே கேட்டு அப்படியே சொன்னோன்னே வாங்கிட்டு போகிறோம். நம்மளும் ரிசர்ச் பண்ணுவோம், வெளி மார்க்கெட்டை விசாரிப்போம். இங்கே உள்ள இந்த வண்டியுடைய குவாலிட்டி, வெளி மார்க்கெட்டில் உள்ள குவாலிட்டி இதெல்லாம் சர்ச் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம வண்டி எடுப்போம். டயர் பேண்ட் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 50% இருக்குது, அது 60% இருக்குங்க. இது ஒரு 50%, அது ஒரு 60%. டிஎன் 64 வண்டி நம்பரு, 64 எல்லாமே ப்ளஸ்ஸுங்க. லோக்கல் நம்பர், சென்னை நம்பரே கிடையாது. நீங்கள் அப்புறம் என்ன சொல்கிறீங்க? அப்போ இதோடைய மார்க்கெட் எப்படி இருக்கும் பாருங்கள். சென்னை நம்பர் அவாய்ட் பண்ணும்போது மற்ற மார்க்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் தூக்கி விடுற மாதிரி தானே. ஸோ அதில் நம்ம வந்து எதையுமே குறை சொல்கிறது இல்லை. இதுக்கு அது குறையிலாம் சொல்ல முடியாது. இன்ஃபில்ட் மியூசிக் சிஸ்டம் பாருங்கள், டபுள் ஏர் பேக் வந்துடுது உங்களுக்கு, 6 ஸ்பீட் மேனுவல் கியரு. அப்படியே டேஷ்போர்டுடைய குவாலிட்டி பார்த்துரும். அதுக்கு முன்னாடி சீட்டுடைய குவாலிட்டி பாருங்க. வாய்ஸ் காலிங் இது எல்லாமே வந்துடுது. 62,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. வந்து சென்ட்ரலாக்கு இது எல்லாமே நான் காட்டுறது எப்போவுமே தெரியும், நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரியும் இதோடைய யூசேஜ் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் நான் காட்டுறது எல்லாமே. நான் சில விஷயங்கள்லாம் நிறையா காட்டுவேன் உங்களுக்கு, ஹிட் விஷயங்கள்லாம் நிறையா காட்டுவேன். பட் உங்களுக்கு அதை எடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க. ரேஸ்மெண்ட்டு ஹுண்டாய் கிரெட்டா உங்களுக்கு எல்லாமே டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இருந்தாலும் 2019 சிங்கிள் ஓனர், 62,000 கிலோமீட்டர் ஓடின டீசல் வேரியண்ட் எஸ் டைப்புக்கு 11 லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 1.5 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா நிறைய ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுடைய பேப்பர்ஸ் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு இனோவா கிறிஸ்டாங்க. இனோவா கிறிஸ்டா வந்து இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டுங்க, 2021 சிங்கிள் ஓனருங்க, ஆட்டோமேட்டிக்கு. இனோவா கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக் தெரியுங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனு. என் தஞ்சாவூர் நம்பர் தான். ஆட்டோமேட்டிக்கில் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் தேடுறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் காரு தஞ்சாவூர் ரிஜிஸ்ட்ரேஷனோட. 2021 சிங்கிள் ஓனர், 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கும் விலை எவ்வளோ கோட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா 24,70,000 கோட் பண்ணுறாங்க. 24,70,000 ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டு. எக்ஸ்டீரியர் இண்டியெலாம் சுற்றி பார்க்கலாம். இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு 4 லட்ச ரூபாய்க்கு இருந்துச்சுன்னா நீங்கள் மீதி ஃபினான்ஸ் பண்ணிக்கலாம். குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, அதனால கேமராவுடைய லென்ஸ் கொஞ்சம் சிரமப்படும் லைட்டுங்காட்டி. பட் உங்களுடைய அந்த காருடைய குவாலிட்டி, இனோவா கிறிஸ்டாவுடைய குவாலிட்டி நீங்களே பாருங்கள். ஏன்னா இனோவா கிறிஸ்டாவுக்கும் எனக்கு ஏகப்பட்ட என்கொயரி இருந்துச்சு. டயர் பேண்ட்லாம் ஆவரேஜாக இருக்குங்க. ஆமாம், பேக் டயரும் ஆவரேஜாக இருக்குது. ஸோ அப்படியே இன்டீரியர் போயிடுமா, ஆட்டோமேட்டிக் தானே.
இன்றைக்கி இருக்க எல்லா விஐபியுமே ஆட்டோமேட்டிக் தாங்க. நீங்கள் நம்புங்க, நம்பாமல் போங்க. எல்லாருமே இன்றைக்கி இருக்கிற விஐபி எல்லாருமே ஆட்டோமேட்டிக். அதுவும் ரெகுலராக கார்ஸை யூஸ் பண்ணுறவங்க அதிகபட்சமாக ஆட்டோமேட்டிக் யூஸ் பண்ணுறாங்க. ஒர்க்குக்கு ஆட்டோமேட்டிக் தான் பெஸ்ட் அப்படின்னு அவங்களே மாறிட்டாங்க. அந்தளவுக்கு மார்க்கெட்லேயும் ஆட்டோமேட்டிக் நிறைய புஷ் பண்ணுறாங்க. அதில் நிறைய சௌரியங்கள் இருக்குது போல். சரி, ஓகேங்க. உங்களுக்கு ஆண்ட்ராய்டு சிஸ்டம், ஒரு கலர் டிஸ்பிளே, அப்படியே நம்ம பேக் வியூ பார்க்கலாம். இது வந்து ஜி வேரியண்ட்டுங்க. இது 7 சீட்டர் கிடையாது, 6 சீட்டடு. பக்கெட் செட்டு தனியாக கொடுத்துருக்காங்க. 6 சீட்டடு. உங்களுக்கு இந்த ஆர்ச்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். ரைட். அதில் இந்த வி டைப்பு இசட்டில் தான் ஆர்ச் வரும் போல. இந்த இடத்துல வரும் ஒரு ஆர்ச் மாதிரி லைட்டிங் செட்டப்லாம். ஸோ அதுக்கு தான் இந்த காசா? ஓகே. அது வந்து இன்னும் ரேட்டு கூட வரும். இது வந்து 2.4ங்க, ஜி டைப்புங்க. ஓகே, இந்த காருடைய குவாலிட்டி எப்படி இருக்கு பாருங்கள். சரிங்க, ஓகேங்க. 2021 சிங்கிள் ஓனர், 42,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. இனோவா கிறிஸ்டா ஆட்டோமேட்டிக் கார் நீங்கள் தேர்ந்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் செக்ஷன். அதுவும் லோக்கல் ரிஜிஸ்ட்ரேஷன் TN தஞ்சாவூர், TN 49. வண்டி நம்பர் கண்டிப்பாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கணும், கால் பண்ணி கேட்டுக்கோங்க. ஏன்னா இது வந்து 24,75,000 விலை கேட்குறாங்க. நெகோசியபிள் தான். ஒரு 4 லட்ச ரூபா இருந்துச்சுன்னா மீதி காசு ஃபினான்ஸ் போட்டுக்கலாம். கார் தஞ்சாவூர் அஸ்வின் கார்ஸில் இருக்குது, ஓரியண்டல் டவரில். நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். ஷோரூம்ஸில் நிறைய கார்களுடைய கலெக்ஷன், சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பெரிய லைக் பண்ணி என்னுடைய இந்த சின்ன இதயத்துக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். கார்கள் எதுவும் பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். இங்கே உள்ள கார்களில் உங்களுக்கு மனசு பிடிச்ச கார் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கனவு கார் எதுன்னு சொல்லுங்கள். அதையும் நம்ம தேடி பயணிக்கலாம். இன்னொரு கார் இன்னொரு வீட்டில் சந்திக்கலாம். பை, தேங்க்யூ.